வணக்கம். நாங்கள் கோயம்புத்தூர் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸ். இது முன்னாடி தேங்காய் பால் வர்ஜின் கோகனட் ஆயில் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போது நாங்கள் இந்த கோகனட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன், கோகனட் மட்டும் இல்லை 27 வகையான சீடில் ஒரே மிஷினில் எடுக்கிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி நல்லா சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இந்த மிஷினை பார்த்தீங்க அப்படின்னா கொப்பரையை நல்லா காய வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு மிஷினில் போட்டு கொடுத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரோக்கில் 65% ஆயில் ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு. மற்ற மிஷின் மாதிரி 2 டைம் போடணும், புண்ணாக்க கஷ்டப்பட்டு குத்தி ஆடணுங்கிற வேலையெல்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் என்னென்ன மிஷினில் எவ்வளோ கஷ்டம் டிஃபிகல்ட்டில் இருக்குது உங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் கொப்பரையை போட்டு உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வீடியோ காட்டுறோம் பாருங்கள். இது வெறும் 3 HP மோட்டர் தான். 3 phase மோட்டர் இருக்குது, சிங்கிள் பேஸ்லையும் பண்ணி கொடுக்குறோம். இது ஸ்க்ரூ எக்ஸ்ட்ரூடர், ஸ்க்ரூ எக்ஸ்பிளர், ரெண்டு நேமில் சொல்லலாம் மிஷினை. இப்போ நாங்கள் தேங்காய் போட்டு காட்டுறோம், பார்க்கலாம். ஒரு 10 கிலோ தேங்காய் கோகனட்டை வந்து நல்ல ஒரு சின்னதாக கொப்பரை கட்டில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம், போடுறோம் பாருங்கள். இப்போ அவருக்கு காட்டுவாங்க பாருங்கள். தேங்காயை போடுறேன். அவ்வளோத்தையும் போட்டேங்க. இந்த மிஷினில் ஒரு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஸ்டோக்கில் என்ன வருங்கிறது ஒன்று. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரண்டில் கொஞ்சம் ஆயில் வரும். அதுக்கப்புறம் அந்த ஆயில் வருது பார்த்தீங்களா, அந்த இப்போ புண்ணாக்கு வரத்தவங்க ஆயில் நின்றும், ஆயில் இதோடு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஆயில் வந்து ரொம்ப ஸ்பீடாக வரும். ஆயில் வர தொடங்கிடுச்சு பாருங்கள், சைடெல்லாம் தெரிக்கும். நாங்கள் ஒரு துணியை போட்டு மூடி வைப்போம். இதில் வந்து புண்ணாக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு அல்லணும், ஆயில் நின்றுச்சு பாருங்கள், புண்ணாக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. புண்ணாக்கு வருது பாருங்கள். இன்னும் ஸ்பீடாக வர ஆரம்பிச்சிடும். ஆயிலை காட்டுங்க. ஆயில் இந்த ஏரியாவில் கம்மிட்டு ஆயில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணுங்கிற அவசியமே இல்லை, ஒரே டைம் தான். வெளியே வர புண்ணாக்கில் ஆயிலே இருக்காது. ரொம்ப தெரிக்கிறதுனால என்ன பண்ணுறோம், நாங்கள் ஒரு துணியை போட்டு மூடி வைப்போம். இதில் இந்த புண்ணாக்கு வருது பாருங்க. இந்த புண்ணாக்கு வந்து மற்ற புண்ணாக்கு மாதிரி பிளேட்டாக பெருசாக வரும் புண்ணாக்கு. ஒரு சாக்கில் வந்து ஒரு 50 கிலோ தான் போட முடியும். இந்த மாதிரி வரும்போது 80 கிலோ ஒரு சாக்கில் போட முடியும்.